வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மூளை நமக்கு சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு நினைவாற்றலை நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். உடலினுடைய கட்டுப்பாட்டு மையமே நம்மளுடைய மூளை தான். உடலில் உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு மூளை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய இதயத்தை சீரான அளவில் துடிக்கிறதுக்கு அனுமதிக்குது. நுரையீரல் சுவாசிக்க செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. உடலை நகர்த்துவதற்கும் உடலினுடைய செயல்பாடுகளை உணர்வதற்கும் சிந்திப்பதற்கும் என பல வேலைகளினுடைய செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய மூளையை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எனவே மூளையினுடைய ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய நினைவாற்றலை மேம்படுத்தக்கூடிய உணவுகளை என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு பெரி பழங்களை எடுத்துக்கலாம். பெரி பழங்கள் ஃப்ளவனாய்டுகள் கொண்டவை. இயற்கையான தாவர நிறமிகள் கொண்ட இந்த பெரி பழங்கள் புத்தி கூர்மையை மேம்படுத்தும். ஆராய்ச்சியாளர்கள் நடத்தியிருக்கக்கூடிய ஆய்வில் ஒவ்வொரு வாரமே 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நினைவாற்றல் குறைவது நமக்கு தடுக்கப்படும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நமக்கு இருக்கக்கூடிய நினைவாற்றலை மேம்படுத்திக் கொள்ளலாம். ப்ளூபெரி இந்த மாதிரி, அப்புறம் பிளாக்பெரி, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி போன்ற பழங்கள் இருக்குங்க இல்லையா, இது எல்லாமே தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல் பரவலிடமிருந்து நம்மளுடைய மூளையை பாதுகாத்து பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற வயது தொடர்பான ஞாபக மருதி நோய்களினுடைய நிலைகளினுடைய விளைவுகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இந்த ப்ளூபெரி பழங்களோ பிளாக்பெரி பழங்களோ இந்த ஸ்ட்ராபெரி பழங்களோ பெரி பழங்கள்லாம் உதவிகரமாக இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே நம்ம மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு பெரி பழங்கள் எடுத்துக்கலாம். மூளை ஆரோக்கியத்திற்கு டார்க் சாக்லேட் நம்ம எடுத்துக்கலாம். மூளை ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற சத்து கொண்ட உணவுப் பொருளாக நம்ம சாப்பிடக்கூடிய இந்த டார்க் சாக்லேட் இருக்கு. ஸோ இதில் ஃப்ளவனாய்டுகள் இருந்திருக்கு. இது மூளைக்கு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மற்றும் நம்மளுடைய வீக்கத்தை குறைக்கக்கூடிய வலுவான ஆக்சிஜனேற்றம் கொண்டதாக டார்க் சாக்லேட் இருக்கு. மூளை ஆரோக்கியத்திற்கு டார்க் சாக்லேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வயது தொடர்பான அறிவாற்றல் வீழ்ச்சி மற்றும் மூளை நோய்களுக்கெல்லாம் நமக்கு இந்த டார்க் சாக்லேட் பங்கு வகிக்கும். டார்க் சாக்லேட் கொக்கோ டார்க் சாக்லேட் 72% அல்லது அதற்கு மேல் இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். இது சர்க்கரை குறைவாகவும் இன்னும் சுவையாகவும் நமக்கு இருக்கும். மூளை ஆரோக்கியத்தை இந்த டார்க் சாக்லேட் பாதுகாக்கும். மூளை ஆரோக்கியத்திற்கு மஞ்சள் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பிரகாசமான மஞ்சள் நிறத்தை குர்குமின் மூலமாக பெறுதும். இது நினைவாற்றல் மனநிலையை அதிகரிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். மஞ்சள் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மற்றும் இயற்கையான அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இந்த குர்குமினுக்கு தான் இருக்கு. இது மூளையில் இது என்ன பண்ணுது அப்படின்னா மூளையின் ஆக்சிஜன் உறிஞ்சுதலை மேம்படுத்தும். நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கெல்லாம் மஞ்சள் ஒரு வலு சேர்க்கிறது. ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்படுது. ஸோ சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவதற்கு மஞ்சளையும் அப்பப்போ நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். மூளை ஆரோக்கியத்திற்கு விதைகள் மற்றும் நட்ஸ் உதவிகரமாக இருக்கும். மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம சாப்பிட்றத மறந்துடக்கூடாது. விதைகள் மற்றும் நட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் ஒட்டுமொத்த நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்த மூளை செயல்பாட்டிற்கும் உதவிகரமாக இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விதைகள் மற்றும் நட்ஸ் ஆக்சிஜனேற்ற விட்டமின் இ வளமான ஆதாரத்தை கொண்டு இருக்கு. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களால், அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. விட்டமின் இ அறிவாற்றல் மற்றும் அல்சைமர் நோய் அபாயத்தை பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்படின்றதால விதைகள் மற்றும் நட்ஸை சாப்பிடும் போது சிந்தித்து செயல்படக்கூடிய திறனை நமக்கு அதிகரிக்கும். மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு பீன்ஸ் வகையறாக்களை நம்ம எடுத்துக்கலாம். பீன்ஸ் மூளை சார்ந்த ரத்த குளுக்கோஸினுடைய அளவை உறுதிப்படுத்துது. இது விலை குறைந்த ஒன்று அப்படின்றதால மெதுவாக ஜீரணிக்கப்படக்கூடிய ஒரு உணவாகவும் இந்த பீன்ஸ் இருக்கு. ஊட்டச்சத்து கொண்டது பீன்ஸ். மூளைக்கு எரிபொருள் வழங்கக்கூடிய உணவுல இந்த பீன்ஸும் ரொம்ப முக்கியமானது. பீன்ஸ்ல மெக்னீசியம், துத்தநாகம், நார்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபோலேட் உள்ளிட்ட மூளைக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு. குறிப்பா பீன்ஸ்ல ஃபோலேட் இருக்கு இல்லையா, ஸோ இது மனச்சோர்வு மற்றும் அறிவாற்றல் குறைபாடு போன்ற நரம்பியல் கோளாறு உண்டு செய்யக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை உங்களுக்கு குறைச்சிரும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்னா ஃபோலேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. அறிவாற்றல் திறன் உங்களுக்கு மேம்படும். மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நாளைக்கு நீங்க 2 கப் காஃபி எடுத்துட்டாலே போதுமானது, அல்லது 1 கப் காஃபி எடுத்துட்டாலுமே உங்களுக்கு ஓகே தான். காலை எழுந்ததுக்கு அப்புறம் நீங்க 1 கப் காஃபி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஓட்ட மாட்டீங்க அப்படின்னு பல பேர் சொல்லலாம். காலை நம்ம 1 கப் காஃபி எடுத்துக்கொள்ளும் போது டிமென்ஷியா அபாயத்தை குறைக்கலாம் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. 2018ஆம் ஆண்டுல ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வுகளில்
காஃபியில் இருக்கக்கூடிய இந்த கெஃபைன் வந்து நம்மளுடைய தகவல் செயலாக்கத்திற்கு உதவிகரமாக இருக்குது, மூளையினுடைய திறனை அதிகரிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் நம்மளுடைய மூளை என்ட்ரோஃபியை அதிகரிக்கிறதுக்கு காஃபி வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ காஃபி வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ க்ரீன் டீ நீங்கள் குடிக்கலாம். க்ரீன் டீ குடிக்கும் போதும் மூளை ஆரோக்கியமாக இருக்கும். மூளை ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் எடுத்துக்கலாம். முழு தானியங்கள் செறிவு மற்றும் கவனத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக முழு தானியங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு முழு தானியங்கள் எடுத்துக்கலாம். உடலில் எல்லாவற்றையும் போலவே மூளையும் ஆற்றல் இன்றி செயல்படுவதற்கு முடியாது. எனவே முழு தானியங்களை நம்ம சூஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கிறதால ரத்த ஓட்டத்தை மெதுவாக நம்மளுடைய குளுக்கோஸ் அளவில் வெளியிடும். அப்போ நாள் முழுவதுமாகவே நம்மளுடைய மூளையை விழிப்போட வந்து முழு தானியங்கள் வைத்திருக்கும். முழு தானியங்களில் விட்டமின் இ இருக்கு. எனவே பழுப்பு அரிசி, குயினோவா, ஓட்ஸ், முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை மூளை பலமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். மூளை ஆரோக்கியத்திற்கு சால்மன் மீன் உதவிகரமாக இருக்கும். சால்மன் மீன் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தலாம். இது கொழுப்பு நிறைந்த மீன். இது மூளைக்கு சிறந்த உணவு. அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை நம்மளுடைய உடல் வந்து உருவாக்க முடியாது. இது உணவின் மூலம் மட்டும்தான் பெற முடியும். அப்போ நம்ம சால்மன் மீனை எடுத்துக்கொள்ளும் போது இந்த அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் நமக்கு கிடைக்கும். இதன் மூலமாக டிமென்ஷியா, அல்சைமர் நோய் மற்றும் மனநலம் வாய்ப்புகளை நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். நினைவு ஆற்றல்லாம் அதிகரிக்கும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லாம் நமக்கு வந்து கியூர் ஆகிடும். வாரத்தில் 2 தடவை, அதாவது வாரத்தில் 2 நாட்கள் நம்ம வந்து மீன் நம்மளுடைய உணவுகளை சேர்க்கலாம். ஆரோக்கியமான முறையில் மீனை சேர்க்கும் பொழுது மூளை பலமாக இருக்கும். மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை இலை காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளை வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். பச்சை இலை காய்கறிகள், இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ்ல விட்டமின் கே, லூடின், ஃபோலேட் மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற மூளைக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு. தாவர அடிப்படையிலான இந்த உணவுகள் எல்லாமே நம்மளுடைய அறிவாற்றல் வீழ்ச்சியை மெதுவாக்கலாம் அப்படின்றத ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே நீங்க தொடர்ந்து தினமும் உங்களுடைய உணவுகளில் கிரீன் வெஜிடபிள்ஸ், அதாவது இந்த பச்சை இலை காய்கறிகளை சேர்த்துக்கொள்ளலாம். நீங்க கீரைகளை சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் 1 தடவை ஏதாவது ஒரு கீரைகளை தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுடைய மூளையினுடைய ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ பச்சை இலை காய்கறிகள் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதால அன்றாடம் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை பச்சை இலை காய்கறிகளை சேர்க்கும் போது அறிவாற்றலை மேம்படுத்திக் கொள்ளலாம். மூளை ஆரோக்கியத்திற்கு ஆரஞ்சு பழம் உதவிகரமாக இருக்கும். ஆரஞ்சு பழத்தை தொடர்ந்து தினசரி சாப்பிடுவதன் மூலமாக அனைத்து விட்டமின்களையுமே நம்ம பெறலாம். விட்டமின் சி எனும் உயிர் சத்து ஆரஞ்சு ஜூஸ்ல அதிக அளவில் இருக்கு. பிற உணவுகளை வந்து உங்களுடைய உணவுகளோட நீங்க சேர்க்கும் போது மனநல வீழ்ச்சியை வந்து ஆரஞ்சு பழத்தோட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தடுக்க முடியும். விட்டமின் சி எனும் உயிர் சத்து சக்தி வாய்ந்த ஒரு ஆக்சிஜனேற்றி. இது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு அதிகப்படுத்துறதால ஆரஞ்சு பழங்களை நம்ம சாப்பிடும் போது நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ விட்டமின் சி வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி அப்படின்றதால மூளை செல்களை சேதப்படுத்தக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக விட்டமின் சி வயதாகும் போது மூளை ஆரோக்கியத்தை நமக்கு இன்னும் ஆதரிக்க ஆரம்பிக்கும். விட்டமின் சி பெரிய மனச்சோர்வு, கோளாறு, பதட்டம், அல்சைமர் நோய் போன்ற நிலைகளிலிருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும் அப்படின்றதால நம்ம வந்து வாரத்தில் 1 தடவையாவது நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் என்ன பண்ணணும், ஆரஞ்சு பழத்தை சேர்த்தே ஆகணும். அல்லது ஆரஞ்சு ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கலாம். கூடுமான வரைக்கும் சர்க்கரை சேர்க்கப்படாத ஆரஞ்சு ஜூஸ் நமக்கு சுவையை வந்து இன்னும் வந்து கொடுக்காட்டி போனாலும் நமக்கு மருத்துவ நன்மைகளை அதிகமாக கொடுக்கும். ஸோ அதை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டே இருக்கீங்க அப்படின்னா மூளை உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உணவுகள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்தில் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் சாப்பிடணும். சுழற்சி அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து கூட வந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நிறைய மருத்துவன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று உங்களுடைய சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்திக்கிங்க. நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பீங்க. ஸோ படிக்கக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும்போது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். குறிப்பாக வயதானவர்கள்லாம் இதை எடுத்துக்கொள்ளும் போது பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதியுடன் தொடர்புடைய நோய்கள்லாம் அவங்களுக்கு வந்து குணப்படுத்தப்படும். ஓரளவுக்கு அவங்களுடைய ஞாபகம் வந்து மறதி ஆகிறதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படும். ஸோ வயசானதுக்கு அப்புறம் ஞாபக மறதி வரக்கூடியது இயல்பு தான். கூடுமான வரைக்கும் கட்டுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் இந்த உணவுகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே தொடர்ந்து எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் போன்றவற்றை பெற்று ஞாபக சக்தியை அதிகரித்து மூளை ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு இந்த உணவுகளை சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.